வணக்கம். இன்றைக்கு நான் சோளம் மாவில் அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப் சோளம் மா எடுத்திருக்கிறேன். எந்த கப்பால் சோளம் மா எடுக்கிறேனோ அந்த கப்பாலேயே 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுக்க போகிறேன். இந்த கோர்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் 1 கப் கோர்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2.5 கப் சீனி எடுத்துருக்கிறேன். இந்த 2.5 கப் சீனிக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரையை விட்டு இப்போ எடுக்க போகிறேன். இப்போ சீனி நல்லா கரைஞ்சிட்டுது. அதை நான் அல்வாகின்ற பாத்திரத்துக்கே அதை சேர்க்கிறேன். இந்த கரைச்செடுத்த சீனியோட இந்த கரைச்ச கோர்ன்ஃப்ளவர் மாவை இப்போ நான் சேர்க்கிறேன். இது கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். இதை கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் நெய் சேர்க்கிறேன். இப்போ அந்த இறுகி கொண்டு வர நேரம் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்கிறேன். இது காணாது, இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இதுக்குள்ள நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்க்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நான் சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன் பாதாம், அதை சேர்க்க போகிறேன். இப்போ கஜுவும் சேர்க்கலாம், ஆனால் நான் பாதாம் சேர்க்கிறேன். இனிமே அடுப்பை நல்லா தணிச்சு விட்டுட்டு கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்கிறேன். இது ரெடி ஆயிட்டுது. நான் இனிமே பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். இதை அல்வாவை மாற்றுறதுக்கு இந்த பாத்திரம் தான் எடுத்திருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் அடியில் ஒட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் நெய் தடவி எடுக்க போகிறேன். பாத்திரத்துக்கு அடியில் கொஞ்சம் பாதாம் சேர்க்க போகிறேன். அல்வாவை நான் இப்போ செய்து எடுத்துட்டேன். இது ஒரு 2-3 மணித்தியால நல்லா ஆறட்டும். ஆறுனா அப்புறம் வெட்டி எடுக்க காட்டுறேன். இந்த அல்வாவை நான் செட்டாக வச்சு ஒரு 4 மணித்தியாலம் ஆயிட்டுது. நான் இதை இப்போ வெட்டி எடுக்க போகிறேன். கோர்ன்ஃப்ளவர் மாவில் நான் இந்த அல்வாவை செய்து எடுத்துட்டேன். நல்லா ஈஸியாக இந்த அல்வா செய்து எடுக்கலாம். ஒரு அரை மணித்தியாலத்திலேயே இந்த அல்வாவை செய்யலாம். நான் நல்ல அளவான துண்டுகளாயும் வெட்டி எடுத்துட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவை தாங்கோ. நன்றி.